வணக்கம். தீபாவளி பண்டிகை என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி தான். இந்த ஆண்டு அந்த மகிழ்ச்சியை மேலும் மெருகூட்டும் வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மெகா பரிசு காத்திருக்கிறது. அகவலைப்படி உயர்வு பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வரும், எவ்வளவு உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது, இது குறித்த அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவலைப்படி உயர்வு என்பது வருடத்திற்கு இருமுறை வழங்கப்படுகிறது. முதல் உயர்வு ஜனவரி மாதம் அமலுக்கு வரும். இரண்டாவது உயர்வு ஜூலை மாதம் அமலுக்கு வரும். இந்த ஆண்டின் முதல் உயர்வு கடந்த மார்ச் மாதம் மத்திய அமைச்சரவையால் அறிவிக்கப்பட்டது. அப்போது அகவிலைப்படி 2% உயர்த்தப்பட்டு ஜனவரி 1, 2025 முதல் அமல்படுத்தப்பட்டது. இதன் மூலம் அகவிலைப்படி 53%இலிருந்து 55% உயர்ந்தது. உதாரணமாக, குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் 18,000 பெறும் ஒரு ஊழியருக்கு இப்போது அகவிலைப்படியாக 9,900 கிடைக்கிறது. மொத்தமாக அவர் 27,900 சம்பளமாக பெறுகிறார். இப்போது அனைவரது எதிர்பார்ப்பும் அடுத்த அகவிலைப்படி உயர்வு எப்போது வரும் என்பதுதான். மத்திய அரசின் நடைமுறைகளை பார்க்கும் பொழுது ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு வழக்கமாக செப்டம்பர் மாதத்தில் அறிவிக்கப்படும். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை அக்டோபரில் வருவதால் அதற்கு முன்பே இந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அரசு ஊழியர்களுக்கு ஒரு சிறப்பு தீபாவளி பரிசாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ஊடக அறிக்கைகளின்படி இந்த முறை அகவலைப்படி சுமார் 3% வரை உயர வாய்ப்புள்ளது. அப்படி உயரும் பட்சத்தில் மொத்த அகவலைப்படி 58% உயரும். குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் 18,000, 3% உயர்வு 540. மொத்த அகவலைப்படி 18,000-இல் 58%, 10,440. புதிய மொத்த சம்பளம் 18,000 + 10,440, 28,440. இதேபோல குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் 9,000 பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கும் 3% அகவலை நிவாரணம் உயரும்போது அவர்களின் ஓய்வூதியம் கூடுதலாக 270 அதிகரிக்கும். இதன் மூலம் மொத்த ஓய்வூதியம் 14,220 உயரும். இந்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அகவலைப்படி உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததும் அதை முதலில் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.